நாம் இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு அறிவியல் பள்ளி பாட புத்தகம் முழுவதிலும் இருந்து எடுக்கப்பட்ட அனைத்து கேள்வி பதில்களையும் ஆடியோ வடிவில் நம்ம கேட்க போகிறோம். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒளியாண்டு என்பது எதன் அலகு? தொலைவு. குழந்தை உதவி மைய எண் எது? 1098. அடர்த்தியின் SI அலகு என்ன? kg/m3. இரு விண்மீன்களுக்கு இடையிலுள்ள தொலைவு போன்ற மிக நீண்ட தொலைவுகளை அளக்க பயன்படும் அளவு முறை எது? ஒளியாண்டு. பொருளின் அளவுக்கான அடிப்படை அலகு என்ன? மோல். வானூர்தி உதிரி பாகங்கள் செய்ய உதவும் உலோக கலவை எது? டியூர் அலுமினியம். ஒரு ஒளியாண்டு என்பது என்ன? 9.46 × 10⁻15. பூமியானது அண்டத்தின் மையத்திலிருந்து டேஸ் ஒளியாண்டு தொலைவில் உள்ளது? 25,000 ஒளியாண்டு. விளக்கெண்ணையின் அடர்த்தி எவ்வளவு? 961 kg/m3. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு எவ்வளவு? ஒரு வானியல் அலகு. பொதுவாக இயற்பியல் அளவுகள் எத்தனை வகைப்படும்? 2. 12 சென்டிமீட்டர் நீளமும் 4 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள செவ்வகத்தின் பரப்பளவு எவ்வளவு? 48. எந்த சமநிலையில் ஈர்ப்பு மையத்தின் நிலை மாறுவதில்லை? உறுதி சமநிலை. மனிதனின் நடையின் வேகம் எவ்வளவு? 1.4 m/வினாடி. சமநிலை எத்தனை வகைப்படும்? 3. ஆமையின் வேகம் எவ்வளவு? 0.1 m/வினாடி. ஒழுங்கான வடிவம் கொண்ட பொருளின் ஈர்ப்பு மையம் ஆனது பொதுவாக அதன் டேஸ் மையத்தில் அமைகிறது? வடிவியல் மையத்தில். ஒரு பொருளின் ஆரம்ப நிலையை தக்கவைத்து கொள்ளும் திறனே அப்பொருளின் டேஸ் எனப்படும்? சமநிலை எனப்படும். ராக்கெட்டின் வேகம் எவ்வளவு? 5200 m/வினாடி. சிறுத்தையின் வேகம் எவ்வளவு? 25 to 30 m/வினாடி. ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தை பொறுத்து அதிகரித்து கொண்டே வந்தால் அப்பொருளில் ஏற்படும் முடுக்கம் என்ன? நேர் முடுக்கம். மனித உடலில் ஏறத்தாழ 99% நிறையானது டேஸ் வேதியியல் தனிமங்களால் மட்டும் ஆனதாகும்? 9. உலோகங்கள் மற்றும் அலோகங்கள் இன் பண்புகளை வெளிப்படுத்தும் தனிமங்கள் உலோக போலி எனப்படும். இது சரியா தவறா? சரி. பல அணு மூலக்கூறுக்கு எடுத்துக்காட்டு தருக. சல்ஃபர். குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்திய முதல் வேதியியல் அறிஞர் யார்? டால்டன். வேதியியலின் அணுக்கட்டு எண் என்பது ஒரு தனிமத்தின் சேர்மத்தின் அல்லது பொருளில் அடங்கியுள்ள ஒட்டுமொத்த அணுக்களின் எண்ணிக்கையை குறிப்பதாகும். இது சரியா தவறா? சரி. பருப்பொருட்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2. எப்பொழுதுமே பளபளப்பாக வளையக்கூடிய ஒளிரும் தன்மை உள்ள தனிமம் எது? உலோகம். கைபேசி, குறுந்தகடு, கணினி போன்றவற்றிற்கு அருகில் காந்தங்களை வைத்தால் காந்த தன்மையை அது இழந்துவிடும். இது சரியா தவறா? சரி. தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்போதும் வடக்கு தெற்கு திசையிலேயே இருக்கும். இது சரியா தவறா? சரி. காந்தத்தன்மையுடைய தாது எது? மேக்னடைட். காந்தங்கள் தன் தன்மையை இழக்க காரணம் என்ன? காந்தத்தை சுத்தியலால் தட்டுவதால். குதிரையிலாட வடிவ காந்தத்தின் முனைகளை பாதுகாக்க எதை வைக்க வேண்டும்? தேனிரும்பு. தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்து கொள்ளாதவை எவை? பிறசார்பு ஊட்ட உயிரிகள். இறந்த விலங்குகள் மற்றும் தாவரங்களை உணவாக உட்கொள்பவை எவை? சிதைப்பான்கள். வெண்கலத்தின் கலவை எவை? தாமிரம் மற்றும் வெள்ளீயம். உணவு சங்கிலியானது டேஸ் கிடைக்கும் ஆற்றலில் இருந்து தொடங்குகிறது? சூரியன். இந்தியாவில் ஒவ்வொருவரும் உருவாக்கும் கழிவுகளின் சராசரி கிலோகிராம் எவ்வளவு? 0.45 kg. மாசுபாட்டின் டேஸ் முக்கிய வகைகள் உள்ளன? 4. ஜானகி அம்மாள் என்பவர் யார்? இவர் ஒரு உயிரியலாளர். தெபாசிஸ் முகர்ஜி என்பவர் யார்? இவர் ஒரு வேதியியலாளர். ஒவ்வொரு வருடமும் நமது உடம்பில் உள்ள செல்கள் எத்தனை சதவீதம் இறந்து செல்கள் புதிதாக தோற்றுவிக்கப்படுகின்றன? 98. எவை நேர்மின் சுமை உடையவை? புரோட்டான்கள்.
ஹைட்ரஜனின் அணு எண் என்ன? Z=1. நியூட்ரான்களின் எந்த தனிமம் தவிர அனைத்து அணுக்களும் நியூட்ரான்களை கொண்டுள்ளது? ஹைட்ரஜன். பருப்பொருட்கள் மிக சிறிய துகள்களாக உருவாக்கப்படுகின்றன. அத்துகள்களுக்கு அணு என பெயரிட்டவர் யார்? டால்டன். சோதனைகள் மூலம் அணுவில் எதிர்மின் சுமை பெற்ற துகள்கள் ஆன எலக்ட்ரான்கள் காணப்படுகின்றன என நிரூபித்தவர் யார்? ஜே தாம்சன். நியூக்ளியான்கள் என்பது என்ன? புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள். ஒவ்வொரு வருடமும் எந்த நாள் மாதவிடாய் சுகாதார நாளாக அனுசரிக்கப்படுகிறது? மே 28. ஒரு தனிமத்தின் வேதிப்பண்புகளை தக்கவைத்து கொள்ளத்தக்க மிக சிறிய துகள் எது? அணு. எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமை பெற்றவை என நிரூபித்து ஜே தாம்சன் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றார்? 1906. ஒரு நானோமீட்டர் என்பது 1×10⁻⁹. இது சரியா தவறா? சரி. 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீர்ம நிலையில் காணப்படும் தனிமம் எது? சீசியம் மற்றும் காலியம். எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யார்? ஜே தாம்சன். நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யார்? ஜேம்ஸ் சாட்விக். கார்பனின் இணைத்திறன் எவ்வளவு? 4. அணுவின் விட்டம் எவ்வளவு? 1×10⁻⁹. 1×10⁻⁷ எதனுடைய சராசரி விட்டமாகும்? தூசி துகள்கள். CH4 இவை எவற்றின் மூலக்கூறு வாய்ப்பாடு? மீத்தேன். ஒரு அணுவில் காணப்படும் எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்களின் மொத்த எண்ணிக்கை அந்த அணுவின் அணு எண் ஆகும். இது எந்த எழுத்தால் குறிக்கப்படுகிறது? Z. இலைகளின் மூலம் உடல்வழி இனப்பெருக்கம் நடத்துவது எது? பிரையோபில்லம். ஈஸ்டின் பாலிலா இனப்பெருக்க முறை எது? மொட்டு விடுதல். ஒரு தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு எது? மலர். தாவரம் மற்றும் விலங்குகளின் உடல் செல்களில் என்ன வகையான செல் பிரிதல் நடைபெறுகிறது? மொட்டு அரும்புதல். விதைகளின் மூலம் தாவரங்கள் உருவாகும் நிகழ்ச்சியை டேஸ் என்கிறோம்? பாலின பெருக்கம். மலர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்படும் மஞ்சரிக்கு எடுத்துக்காட்டு எது? சூரியகாந்தி. நெல்லில் மகரந்த சேர்க்கை எதன் மூலம் நடைபெறுகிறது? காற்று. சீத்தாப்பழம் ஒரு டேஸ் திரள் கனி. கருவுறுதலுக்கு பிறகு சூர்ப்பை என்னவாக மாறுகிறது? கனியாக மாறுகிறது. கருவுறுதலுக்கு பிறகு சூர்ப்பையில் சூல்கள் என்னவாக மாறுகிறது? விதைகளாக மாறுகிறது. உலகிலேயே மிகப்பெரிய விதை டேஸ் மற்றும் உலகிலேயே மிக சிறிய விதை டேஸ். இரட்டை தேங்காய் மற்றும் ஆர்கிட் விதைகள். கொல்லிகள் உதாரணம் தருக. நெப்பந்தஸ். உறிஞ்சி வேர்கள் உதாரணம் தருக. கஸ்குட்டா. துணை வேர்கள் கொண்ட தாவரம் எது? ஆலமரம். குளோரியோசா சூப்பர்பா என்பது எதன் அறிவியல் பெயராகும்? செங்காந்தள் மலர். ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு ஒரு பொருள் கடந்து வந்த பாதையின் நீளம் இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தொலைவு. தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சியின் அலகு என்ன? மீட்டர். எந்த புள்ளியில் ஒரு பொருளின் எடை முழுவதும் செயல்படுவது போல தோன்றுகிறதோ அதுவே அப்பொருளின் டேஸ் எனப்படும்? ஈர்ப்பு மையம். ஒரு நாட்டிக்கல் என்பது என்ன? 1.852. ஒரு பொருளின் திசைவேகம் ஆனது காலத்தை பொறுத்து குறைந்து கொண்டே வந்தால் அப்பொருளில் ஏற்படும் முடுக்கம் என்ன? எதிர் முடுக்கம். இதுவரை எத்தனை தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? 118. ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் ஆகியவை கீழ்கண்டவற்றில் எதற்கு உதாரணம்? அலோகம். அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே உலோகம் எது? புரோமின். அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது? பாதரசம். மென்மையான உலோகம் எது? சோடியம். குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்திய முதல் வேதியியல் அறிஞர் யார்? டால்டன். ஒரு தனிமம் மற்றும் சேர்மத்தின் மூலக்கூறு எந்த விகிதத்தில் குறிக்கலாம்? வேதியியல் வாய்ப்பாடு. தனிமங்களின் குறியீடுகளை தனிமங்களின் பெயர்களில் உள்ள 1 அல்லது 2 எழுத்துக்களை பயன்படுத்தி உருவாக்கும் முறையை பரிந்துரைத்தவர் யார்? பெர்சிலியஸ். வேதியியலில் அணுக்கட்டு எண் என்பது ஒரு தனிமத்தின் அல்லது சேர்மத்தின் அல்லது பொருளில் அடங்கியுள்ள ஒட்டுமொத்த அணுக்களின் எண்ணிக்கையை குறிப்பதாகும். இது சரியா தவறா? சரி. மனித உடலில் ஏறத்தாழ 99% நிறையானது டேஸ் வேதியியல் தனிமங்களால் மட்டும் ஆனதாகும். 6. அசுத்தமான காற்று, நீர், உணவு, பூச்சிகள் மற்றும் பிற விலங்குகள் மூலமாக பரவும் நோய்க்கு என்னவென்று அழைப்பார்கள்? வெக்டார்கள்.
ஒரு விலங்கு கடித்த பின் பொதுவாக எத்தனை வாரங்களில் நோய்க்கான அறிகுறிகள் உடலில் தோன்றலாம்? 2 முதல் 12 வாரங்களில். மயிர்கால்கள் மென்மையாக வைத்திருக்க சுரக்கப்படும் சுரப்பி எது? எண்ணெய். டெங்கு காய்ச்சல் எந்த வகையை சார்ந்தது? வைரஸ். நாம் எத்தனை சதவீதமான உணர்வுகளை பார்வை மூலமாக உணர்கிறோம்? 80%. உலகிலேயே கண்டறியப்பட்ட நோய் எதிர்ப்பு மருந்து பென்சிலின். இது சரியா தவறா? சரி. முதல் நிலை தீக்காயத்தின் முழு தோல் பகுதியும் சேதமடைகிறது. இது சரியா தவறா? தவறு. நீரை கண்டு பயப்படுவது அந்த நோயின் பெயர் என்ன? ஹைட்ரோபோபியா. சின்னம்மையின் தடுப்பூசியின் பெயர் என்ன? வேரிசெல்லா. பெரிபெரி என்ற நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? வைட்டமின் B1. பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் எது? டைஃபாய்டு. இரும்புச்சத்து மாத்திரைகள் வாய் வழியாக உட்கொள்ளலாம். ஊசிகளாக எடுப்பது ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். இது சரியா தவறா? சரி. மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுவது எது? பென்சிலின். டைஃபாய்டு காய்ச்சல் எத்தனை டிகிரி ஃபாரன்ஹீட் தீவிர காய்ச்சலின் அறிகுறியாகும்? 104 டிகிரி செல்சியஸ். மஞ்சள் நிறமுடைய சிறுநீர் மற்றும் கண்களில் மஞ்சள் நிறம் குறைவான செரித்தல் மற்றும் வாந்தி போன்றவை இந்நோயின் முக்கிய அறிகுறிகளாகும். அனோரெக்சியா. வண்ண குருட்டு தன்மைக்கு காரணிகள் எது? மரபணு நிலை. வெப்பநிலையினை அளப்பதற்கான அலகுமுறை என்ன? கெல்வின். ஆய்வக வெப்பநிலைமானியில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்தப்பட காரணம் அது டேஸ். ஒரே சீராக விரிவடையக்கூடியது. அறை வெப்பநிலையில் பாதரசம் டேஸ் நிலையில் காணப்படுகிறது. திரவம். பெருவெடிப்பு நிகழ்ந்த சில கணங்களில் பிரபஞ்சத்தின் வெப்பநிலை எவ்வளவு இருக்கும்? 10⁻32. பூமரங் நெபுலாவில் நிலவும் பிரபஞ்சத்தின் மிக குறைந்த நாம் அறிந்த வெப்பநிலையின் அளவு என்ன? 1 கெல்வின். ஒரு பொருளில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலின் மதிப்பே வெப்பநிலை ஆகும். இது சரியா தவறா? சரி. பாதரசத்தின் கொதிநிலை என்ன? 357 டிகிரி செல்சியஸ். பாதரசத்தின் உறைநிலை என்ன? -39 டிகிரி செல்சியஸ். ஆல்கஹாலின் உறைநிலை என்ன? -100 டிகிரி செல்சியஸ். ஆய்வக வெப்பநிலைமானி ஆனது பொதுவாக டேஸ் முதல் டேஸ் வரை அளவிடப்படுகிறது. -10 டிகிரி செல்சியஸ் முதல் 110 டிகிரி செல்சியஸ் வரை. கிரேக்க மொழியில் சென்டம் என்பதன் மதிப்பு என்ன? 100. வெப்பநிலையின் SI அலகு என்ன? கெல்வின். இதை K என்று எழுத்தால் குறிக்கிறோம். தனிச்சுழி வெப்பநிலை என்பது என்ன? 0 கெல்வின். மலர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்படும் மஞ்சரிக்கு எடுத்துக்காட்டு என்ன? சூரியகாந்தி. கருவுறுதலுக்கு பிறகு சூர்ப்பையில் சூல்கள் என்னவாக மாறுகிறது? விதை. செல்லின் கதவு என்று அழைக்கப்படுவது எது? செல் சவ்வு. ராபர்ட் ஹூக் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இங்கிலாந்து. ஆக்சிஜன், நைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் ஆகியவை கீழ்கண்டவற்றில் எதற்கு உதாரணம்? அலோகம். ஓர் அணு மூலக்கூறு எடுத்துக்காட்டு தருக. மந்த வாயுக்கள். பல அணு மூலக்கூறு எடுத்துக்காட்டு தருக. சல்ஃபர் டை ஆக்சைடு. தனிமம் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் யார்? ராபர்ட் ஃபாயில். பைக்கோகிராம் என்பது எவ்வளவு? 10 முதல் 12 கிராம். மைட்டோகாண்ட்ரியா கோள அல்லது குச்சி வடிவிலான ஒற்றை சவ்வினாலான நுண்ணுறுப்பாகும். இது சரியா தவறா? தவறு. 100 கிராம் நீரில் சோடியம் குளோரைடின் கரைதிறன் எவ்வளவு? 36 கிராம். செல்களின் பொதுவான அமைப்பு எவை? செல் சவ்வு, சைட்டோபிளாசம், உட்கரு. பொதுவாக குறைந்த பணிகளை மேற்கொள்ளும் செல்களை விட மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் செல்கள் குறைந்த அளவு மைட்டோகாண்ட்ரியாவை கொண்டிருக்கும். இது சரியா தவறா? தவறு. பாக்டீரியா எந்த சிற்றினத்தை சார்ந்தது? சால்மோனெல்லா. சைட்டோபிளாசம் என்பது நீர் நிறைந்த ஜெல்லி போன்ற 60% முதல் 90% அளவு நீராலானது. இது சரியா தவறா? தவறு. உடலானது ஒரு செல் அல்லது பல செல்களால் ஆன நாரிழையினை கொண்டுள்ளதுக்கு எடுத்துக்காட்டு தருக. காரா. நவீன வகைப்பாட்டின் தந்தையார்? காஸ்பார்ட் பாகின். இவை பொதுவாக உட்கருவுக்கு அருகில் காணப்படும். இவை விலங்கு செல்களில் மட்டும் காணப்படும். செல் பகுப்பின் போது குரோமோசோம்களை பிரிக்க உதவுகிறது. அது என்ன? சென்ட்ரியோல். இவை செல்லின் முதன்மையான செரிமான பகுதி. இவை செல்லிலேயே சிதைவடைவதால் இவற்றை தற்கொலைப்பை என்கிறோம். அது என்ன? லைசோசோம். புறாவின் இருசெல் பெயர் என்ன? கொலம்பா லிவியா.
முதுகெலும்பு உள்ளவை எத்தனை வகுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? முதுகெலும்பு அற்றவை எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 5,9. 5 உலக வகைப்பாட்டு முறையை யார் முன்மொழிந்தார் மற்றும் முன்மொழிந்த ஆண்டு எது? R.H. விட்டோக்கர். அவர் முன்மொழிந்த ஆண்டு 1969. உயிரினங்களை அவற்றின் பொது பண்புகளின் அடிப்படையில் தொகுத்தல் உயிரியல் வகைப்பாட்டில் எனப்படும். இது சரியா தவறா? சரி. சூல்கள் திறந்தவை மற்றும் சூர்ப்பை அற்றவை, எனவே இவை கனிகளை உண்டாக்குவதில்லை. சிறந்த விதைகளை கொண்டது, அது என்ன? ஜிம்னோஸ்பம். வகைப்பாட்டின் அடிப்படை அலகின் பெயர் என்ன? சிற்றினம். இதுவரையில் கண்டறியப்பட்ட உயிரினங்கள் எத்தனை? 8.77 மில்லியன். மின்தடையின் SI அலகு என்ன? ஓம். மின்கல அடுக்கை கண்டுபிடித்தவர் யார்? லூயி கால்வானி. ஒரு மின் விளக்கையும் மின்கலன்களையும் பயன்படுத்தி இரு வகையான சுற்றுகளை உருவாக்க முடியும், அது என்ன? தொடர் இணைப்பு சுற்று. இந்தியாவில் மின்சாரம் பயன்பாட்டிற்கு வந்த ஆண்டு எது? 1899. மின்னூட்டம் பொதுவாக எந்த எழுத்தால் குறிக்கப்படும்? Q. மின்னோட்டத்தின் குறியீடு என்ன? I. உட்கருவானது எவற்றை உள்ளடக்கியது? புரோட்டான் மற்றும் நியூட்ரான். மின்னோட்டத்தின் விளைவால் வெப்பம் உருவாக்கப்படும் நிகழ்வே மின்னோட்டத்தின் டேஸ் எனப்படும். வெப்ப விளைவு. தாமிர கம்பி போன்ற ஒரு கடத்தியின் வழியே பாயும் எலக்ட்ரான்களின் ஓட்டமே டேஸ் ஆகும். மின்னோட்டம் அல்லது கரண்ட். உலர் மின்கலங்கள் எடுத்து செல்லத்தக்க வடிவிலான லெக்லாஞ்சி மின்கலத்தின் ஒரு எளிய வடிவமாகும். இது சரியா தவறா? சரி. மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டிருந்தவர் யார்? ஹான்ஸ் கிறிஸ்டியன். 10⁻³ ஆம்பியர் என்பது என்ன? 1 ஆம்பியர். சிம் கார்டுகள், கணினிகள் மற்றும் ATM கார்களை பயன்படுத்தும் சிப்புகளானது எவற்றின் குறைக்கடத்திகள் ஆக்கப்பட்டிருக்கும்? சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம். மின்னழுத்த வேறுபாட்டின் SI அலகு என்ன? வோல்ட். மிக குறைந்த மின்தடையை கொண்டுள்ள கனிமம் எது? தாமிரம். நவீன மின்கலனை கண்டுபிடித்தவர் யார்? அலெக்சாண்டர் வோல்டா. கல்கத்தா மின் விநியோகம் தோற்றுவித்த முதல் மின் நிலையம் எது? அனல் மின் நிலையம். முதன்மை மின்கலத்திற்கு எடுத்துக்காட்டு சிறிய டேப் ரெக்கார்டர்கள். மின்கலன்களின் வகைகள் எத்தனை? 2. மின்னூட்டத்தின் அலகு கூலும். மரபு மின்னோட்டம் எலக்ட்ரான்களின் ஓட்டத்திற்கு எதிர் திசையில் அமையும். எந்த திசையில் அமையும்? எதிர் திசை. ஒரு கூலும் என்பது எவ்வளவு? 6.242 × 10⁻18. பசுவை வேதியியல் கொள்கை வெளியிட்ட ஆண்டு எது? 1995. துருவின் வேதியியல் வாய்ப்பாடு என்ன? 2Fe203.H2O. டேஸ் வேதி மாற்றம் அல்ல. உலர் பனிக்கட்டி நீரில் கரைவது. சர்க்கரை நொதித்தலில் வினையூக்கியாக பயன்படுவது எது? ஈஸ்ட். ஒரு சூடான செறிந்த கரைசலில் இருந்து படிகங்களை பெறும் முறைக்கு டேஸ் என்று பெயர்? படிகமாக்குதல். கம்பளி நூலை கொண்டு ஸ்வெட்டர் தயாரிக்கப்பட்டால் அம்மாற்றத்தினை டேஸ் ஆக வகைப்படுத்தலாம். இயற்பியல் மாற்றம். ஒளிர் சேர்க்கை என்பது என்ன? வேதியியல் மாற்றம். சுவாசம் என்பது என்ன? கால ஒழுங்கு மாற்றம். முதலில் நொதித்தல் என்ற நிகழ்வை விவரித்தவர் யார்? லூயிஸ் பாய்ஸ்டர். டேஸ் என்பது கால ஒழுங்கு மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். கடலில் அலைகள் தோன்றுவது. சர்வதேச வானியல் சங்கம் 89 விண்மின் மண்டலங்களை வகைப்படுத்தியுள்ளது. இது சரியா தவறா? தவறு. புறநானூற்று பாடல்களில் புகழப்பட்ட அரசன் யார்? சேரமான் பெருஞ்சேரலாதன். நெகிழி குப்பைகளை அகற்ற முயற்சிக்கும் வழிகளில் ஒன்று 5R கொள்கையாகும். இது சரியா தவறா? சரி. செயற்கை இழைகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன? நைலான், அக்ரிலிக் மற்றும் பாலியஸ்டர். பாலிஎத்திலீன் என்பது எதற்கு எடுத்துக்காட்டு? இளகும் நெகிழி. முதல் செயற்கை பட்டு எது? ரேயான். பார்க்கிசின் என்ற முதல் நெகிழியினை உருவாக்கியவர் யார்? எட்மண்ட் அலெக்சாண்டர் பார்க்ஸ். 2016 எந்த நாட்டு அறிவியலாளர்கள் பாலிஎத்திலீன் டெரிப்தாலேட் பாட்டில்களை மறுசுழற்சி செய்யும் ஆலையில் ஜடனல்லா சகியசிஸ் 201F6 என்ற பாக்டீரியாவை கண்டறிந்தார்? ஜப்பான். இயற்கை இலைகள் எத்தனை வகைப்படும்? 4. 2015 நடந்த ஆராய்ச்சியில் கடல் பறவைகளின் வயிற்றில் இருந்த நெகிழிகள் எத்தனை சதவீதம்? 90%. ஆண்டுதோறும் நாம் பயன்படுத்தும் நெகிழியில் எத்தனை சதவீதம் மட்டுமே மறுசுழற்சி செய்யப்படுகிறது? 1 முதல்
3% மட்டும். பல்வேறு அடுக்குகளில் கண்ணாடி மற்றும் நெகிழியினை அடுக்கடுக்காக ஒன்று மாற்றி மற்றொன்று என அடுக்குவதால் குண்டு துளைக்காத கண்ணாடி பெறப்படுகிறது. இது சரியா தவறா? சரி. பல்படி என்ற சொல் ஆங்கிலத்தில் பாலிமர் எனப்படுகிறது. இது எந்த மொழியிலிருந்து பிரிந்த சொல்லாகும்? கிரேக்கம். அதிக வலிமையும் நீட்சித்தன்மையும் கொண்ட செயற்கை இழை எது? டிராம்போலைன். பருத்தியின் முக்கிய அங்கமான டேஸ் சர்க்கரை மூலக்கூறுகளால் ஆனது. செல்லுலோஸ். மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்ததாகவும் நமது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய காட்மியம், ஈயம் போன்ற கன உலோகங்கள் தன்னகத்தை கொண்டுள்ளது எது? பாலிவினைல் குளோரைடு. பலபடி எத்தனை வகைப்படும்? 2. பெட்ரோலிய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய வாயுக்களில் இருந்து பெறப்பட்ட பலப்படி எது? செயற்கை பலப்படி. சிலிக்கான் டை ஆக்சைடு உருகும் வெப்பநிலையின் அளவு என்ன? 1700 டிகிரி செல்சியஸ். செயற்கை நெகிழிகளுக்கு மாற்றாக அறிவியலாளர்கள் கண்டுபிடித்தது எதை? பாலிலாக்டிக் ஆசிட். முதலாக முழுமையாக பதப்படுத்தப்பட்ட செயற்கை இழை எது? நைலான். பிளாஸ்மாவில் உள்ள லிப்பிட்களின் மதிப்பீடு தமனி சுவர்களில் கொலஸ்ட்ரால் படிவதற்கு வழிவகுக்கிறது. இது பெருந்தமனி தடிப்பு தோல் அலர்ஜிக்கு வழிவகுக்கிறது. இது சரியா தவறா? சரி. வகைப்பாட்டின் 7 முக்கிய படிநிலையின் சரியான வரிசை எழுதுக. உலகம், தொகுதி, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினம். நீர் மற்றும் நிலத்தில் வாழும் குளிர் இரத்த பிராணிகள் 2 ஜோடி கால்கள் பெற்றுள்ளது. பால்வழி இனப்பெருக்கம் மேற்கொள்பவை அவை எது? அமீபியா. முதன்மையான இயற்கை ஒளி மூலத்திற்கு எடுத்துக்காட்டு எது? சூரியன். ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த முதல் அறிஞர் யார்? அல்-ஹசன் ஹயத்தம். ஆம்புலன்ஸ்களில் ஆம்புலன்ஸ் என்ற வார்த்தை எவ்வாறு எழுதப்படுகிறது? இடவல மாற்ற பண்பின் அடிப்படையில். எதிரொலிப்பு கதிருக்கும் குத்துக்கோட்டிற்கும் இடையே உள்ள கோணம் எது? எதிரொலிப்பு கோணம். ஒளியின் மூலங்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 2. ஒரு பொருளின் நிழலின் அளவானது ஒளி மூலம் மற்றும் பொருளுக்கு இடையே உள்ள தொலைவு ஆகியவற்றை சார்ந்தது. இது சரியா தவறா? சரி. ஊசி துளை கேமரா சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்ய பயன்பட்டது. இவ்வகையான புகைப்படம் எடுக்கும் முறை என்ன? சோலாகிராஃபி. கண்ணுற்று ஒளியின் அலை நீள நெடுக்கம் எவ்வளவு? 400 மிமீ to 700 மிமீ. முதன்மை நிறங்கள் என்பவை எவை? சிவப்பு, பச்சை, நீலம். பெரிஸ்கோப் உருவாக்க இரு சமதள ஆடிகளையும் ஒன்றே ஒன்று எந்த கோணத்தில் அமைக்க வேண்டும்? 45 டிகிரி கோணத்தில். எதிரொலிக்கும் பரப்பு சொரசொரப்பாகவும் சமதளமாகவும் இருப்பின் பரப்பின் எல்லா புள்ளிகளின் குத்துக்கோடுகளும் ஒரே திசையில் அமையும். இது சரியா தவறா? தவறு. வெற்றிடத்தில் ஒளியானது எவ்வளவு தொலைவு செல்லும்? நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். வாயு இறக்க ஒளி மூலங்களில் தவறானது எது? வெண் சுடர், ஏரி விளக்கு. ஒளியானது எப்போதும் டேஸ் செல்லும்? நேர்கோட்டில் செல்லும். வானவில் தோன்றும் நிகழ்ச்சி எவ்வாறு அழைக்கப்படும்? ஒளியின் நிறமாலை. நிழல்கள் நேர்கோட்டில் மட்டுமே செல்லும். நிழல்கள் எப்போதும் ஒளி மூலத்திற்கு நேர் திசையில் உருவாகும். இது சரியா தவறா? தவறு. 1 நியூட்டன் மீட்டர் என்பது என்ன? 10⁻⁹. செயற்கை ஒளி மூலங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 3. வியாழனை சுற்றி துணைக்கோள்கள் இருப்பதனையும் சனி கிரகத்தை சுற்றி வளையம் இருப்பதையும் கண்டிருந்தவர் யார்? கலிலியோ. கலிலியோ அவர்கள் 1610 முதல் 1611 வரை தொலைநோக்கியில் எந்த கோளை நோக்கினார்? வெள்ளிக்கோளை. பூமி 365 நாளில் சூரியனை சுற்றி வருகிறது. செவ்வாய் எத்தனை நாளில் சுற்றி வருகிறது? 687. செவ்வாய் கிரகத்தை விட பொதுவாக எந்த கிரகம் பிரகாசமானது? வியாழன். ஒரு வானில் அலகு என்பது எவ்வளவு? 1.496 × 10⁸ கிலோமீட்டர். வானியலாளர்கள் புவி மைய கோட்பாட்டில் ஒரு மாற்றத்தை முன்மொழிந்தனர். அது எது? நீள்வட்ட மாதிரி. ஒவ்வொரு நாளும் நிலவானது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர்ந்து சுமார் டேஸ் நாளில் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி ஒரு வட்டத்தில் நட்சத்திரங்களின் பின்னணியில் செல்கிறது. 27. இஸ்ரோ விண்வெளி துறையால் நிர்வகிக்கப்பட்டு யாருக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது? பிரதமர். தேய்பிறையானது நடுப்பகலிலும் வளர்பிறையானது நள்ளிரவிலும் தோன்றுகிறது. இது சரியா தவறா? தவறு. துணைக்கோள்களின் வகைகள் எத்தனை? 2. பால் வழித்திரளின் விட்டம் எவ்வளவு? 1 லட்சம் ஒளி ஆண்டு.
என் குறிக்கோள் எளிதானது. அது பிரபஞ்சம் ஏன் அவ்வாறே உள்ளது, ஏன் அது நிலையாக நிற்கிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளுதல் ஆகும் என்று கூறியவர் யார்? ஸ்டீபன் ஹாக்கிங். பிரபஞ்சம் உருவான கட்டத்தில் அது நைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களால் ஆன கூட்டமாகவே இருந்தது. இது சரியா தவறா? தவறு. விண்வெளி மற்றும் நேரம் ஆகியவை சுமார் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்றாக வெளிப்பட்டன? 14 மில்லியன். கிப்ஸ் என்பது என்ன? சந்திரன் அரை வட்டத்திற்கு மேல் ஒளிரும் கட்டங்களை குறிக்கும். தீயணைப்பான் எத்தனை வகையாக வகைப்படுத்தப்படுகிறது? 5. மெழுகு சுடர் எத்தனை முக்கிய மண்டலங்களை கொண்டுள்ளது? 3. 1971ஆம் ஆண்டு வங்காளதேசத்தில் நடந்த விடுதலை போரின் போது அகதிகளாக வெளியேறிய மக்கள் எந்த நோயினால் பாதிக்கப்பட்டனர்? காலரா. பென்சிலின் நொட்டேட்டம் என்ற பூஞ்சையானது பாக்டீரியாக்களை அழிக்கிறது என்பதை கண்டறிந்தவர் யார்? அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். மனித உடலின் சராசரி வெப்பநிலை எவ்வளவு? 98.4 முதல் 98.6 ஃபாரன்ஹீட். இந்திய மருத்துவரான திலீப் மஹாலபாபஸ் என்பவர் எந்த ஆண்டு மக்களுக்கு காலரா பரவி இருந்த காலங்களில் ORS என்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார்? 1971 முதல் 1972 வரை. நமக்கு அமிலத்தன்மை அல்லது நெஞ்செரிச்சல் உண்டாகும் போது எடுத்துக்கொள்ளும் மருந்தின் பெயர் என்ன? ஆன்டாசிட். எந்த ஆண்டு ஆல்பர்ட் நிம்மானின் என்பவர் கோகோ இலையிலிருந்து கொக்கைன் என்ற முதல் மயக்கமூட்டும் மருந்தினை கண்டுபிடித்தார்? 1860. எந்த இரு நோய்களை ஏற்படுத்தும் வைரஸ்களுக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் வேலை செய்வது இல்லை? சளி மற்றும் ஃப்ளூ காய்ச்சல். நமக்கு நோய் தொற்று ஏற்பட்டவுடன் நோய் எதிர்ப்பு அமைப்பானது எந்த வேதிப்பொருளை உடனே வெளியிடுகிறது? பைரோஜன். குளோரோசைலேனோல் மற்றும் டெர்பென் சேர்ந்த கலவை எது? கிருமி நாசினி. தன்னிச்சையாக எரிந்து வெப்ப ஆற்றலையும் ஒளியையும் உருவாக்குவதற்கு எடுத்துக்காட்டியது பாஸ்பரஸ். மெழுகுவர்த்தி சுடரின் ஒளிராத வெப்பமான பகுதி எது? நீலம். கடல் நீரிலிருந்து நன்னீர் நோக்கி இனப்பெருக்கத்திற்காக வலசை போகும் மீன்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அனாடிரோமஸ். மல்பெரி இலைகளை உணவாக உண்ணும் பட்டுப்புழுக்களிலிருந்து பட்டு இலைகள் பெறப்படுகின்றன. இது சரியா தவறா? சரி. தினசரி கால்நடையில் இருந்து நமக்கு கிடைக்கும் முக்கியமான பொருள் எது? பால். பட்டுப்பூச்சிகளை வளர்த்து அதிலிருந்து பட்டு தயாரிக்கப்படுவது பட்டுப்பூச்சி வளர்ப்பு அல்லது என்று அழைக்கப்படுகிறது. பாலில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் எவை? புரதம் மற்றும் கால்சியம். பஞ்சு, சணல், கம்பளி, பட்டு போன்றவை எதற்கு எடுத்துக்காட்டுகள்? இயற்கை இலைகள். மருத்துவத் துறைகளில் அறுவை சிகிச்சையின் போது தையல் நூல் ஆக பயன்படுவது எது? பட்டு. கம்பளியை உருவாக்க எத்தனை படிநிலைகள் மேற்கொள்ளப்படுகின்றன? 5. ஓவியம் தீட்டும் தூரிகையை உருவாக்க பயன்படுவது எது? குதிரையின் ரோமம். இயற்கை இலைகளிலேயே பட்டு இலைதான் வலிமை குறைவானது. இது சரியா தவறா? தவறு. ஸ்வெட்டர், ஆடைகள், கோட் மற்றும் விளையாட்டு வீரர்கள் அணியும் ஆடைகள் தயாரிக்க எத்தனை பங்கு கம்பளி இலைகள் பயன்படுகின்றன? 3/2 பங்கு. தேனீக்கள் மலர்களிலிருந்து சேகரிக்கும் இனிப்பு சாறின் பெயர் என்ன? நெக்டார். பட்டு உற்பத்தியில் உலகிலேயே 2வது இடத்தை பெற்றுள்ள இடம் எது? ஊர் எது? தமிழ்நாடு. குசுமா ராஜாயா என்பவர் எந்த ஆண்டு கூட்டுப்புழுக்களை அழிக்காமல் அவற்றிலிருந்து பட்டு நூலை எடுக்கலாம் என்பதை கண்டறிந்தார்? 1992. எத்தனை கிராம் எடையுள்ள முட்டை உயர்ந்த புரதத்தை கொண்டுள்ளது? 6 கிராம். பட்டுப்பூச்சிகள் அவற்றின் எடையை விட எவ்வளவு மடங்கு எடையுள்ள மல்பெரி இலைகளை உண்டு வளர்கின்றன? 50,000 மடங்கு. இறந்த விலங்குகளை கையாளுவதால் கம்பளி பணியாளர்கள் எத்தொற்றால் அவதிப்படுகின்றார்கள்? ஆந்த்ராக்ஸ் பாக்டீரியா. கம்பளி என்ற இலை கேப்ரினே குடும்பத்தை சார்ந்த விலங்குகளின் மென்முடி கற்றைகளில் இருந்து பெறப்படுகிறது என்பது சரியா தவறா? சரி. உலக இளைஞர்கள் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஜூலை 15. நமது உடலின் மன வளர்ச்சி வெளிப்பாட்டை கட்டுப்படுத்தும் மூளையின் பகுதி எது? ஹைப்போதாலமஸ். வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட இயலாத அளவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அடிப்படை அளவுகள். அடிப்படை அளவுகளை பெருக்கியோ அல்லது வகுத்தோ பெறப்படும் அளவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வழி அளவுகள். பரப்பு என்பது எந்த வகை அளவு? வழி அளவு. கன அளவின் எஸ்ஐ அலகு என்ன? கனமீட்டர். ஒரு வானியல் அலகு என்பது என்ன? 149.6 × 10⁻6 கிலோமீட்டர்.
வயிற்றுப்போக்கு மருந்தில் பயன்படக்கூடிய தனிமம் எது? பிஸ்மத். மெல்லிய தங்க தகட்டினை நேர் மின்னோட்டம் கொண்ட ஆல்ஃபா கதிர்களை கொண்டு மோத செய்தவர் யார்? ரூதர்ஃபோர்ட். பற்று வேர்கள் காணப்படும் தாவரங்கள் எவை? வெற்றிலை மற்றும் மிளகு. தாவரத்தில் பிரகாசமான வண்ணத்துடன் நறுமணத்துடன் காணும் பூக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அல்லி வட்டம். தாவரத்தின் ஆண் இனப்பெருக்க வட்டம் எது? மகரந்த தாள் வட்டம். தாவரத்தின் பெண் இனப்பெருக்க உறுப்பு எது? சூலக வட்டம். கூம்பு வடிவ வேருக்கு எடுத்துக்காட்டு தருக. கேரட். தரையை ஒட்டிய தண்டின் மாற்றுருக்கள் எடுத்துக்காட்டு தருக. வெங்காய தாமரை. சீரான திசைவேகத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன? வெற்றிடத்தில் பயணம் செய்யும் ஒளி. சேர்மத்தில் உள்ள தனிமங்களில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை குறிப்பது எது? வேதியியல் வாய்ப்பாடு. வேதி தனிமத்தின் அமைப்பை குறிக்கும் எளிய குறியீடு எது? வேதி குறியீடு. பூவில் நடக்கும் மகரந்த சேர்க்கையும் கருவுறுதலும் எவ்வகை உருவாக்கம்? கனி மற்றும் விதை. ஒரு பொருளின் சமநிலையை அதிகரிக்க எந்த முறை பயன்படுத்தப்படுகிறது? ஈர்ப்பு மையத்தின் உயரத்தினை குறைக்கும் முறை. தோலின் சில பகுதி அல்லது மொத்த பகுதியின் நீளம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? லூகோடர்மா. நோயிலிருந்து பாதுகாக்க முன்கூட்டியே போடப்படும் தடுப்பூசிகள் எவை? போலியோ, பிசிஜி, எம்எம்ஆர். மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை எவ்வளவு? 37 டிகிரி செல்சியஸ். ஆய்வக வெப்பநிலைமானியில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்தப்பட காரணம் என்ன? பாதரசம் சீராக விரிவடையும் தன்மை உடையது என்பதால். நீரின் கொதிநிலை என்ன? 100 டிகிரி செல்சியஸ். நீரின் உறைநிலை என்ன? 0 டிகிரி செல்சியஸ் அல்லது 32 டிகிரி ஃபாரன்ஹீட் அல்லது 273.15 கெல்வின். பாதரசம் எதில் ஒட்டாது? கண்ணாடியில் ஒட்டாது. மிக குறைந்த வெப்பநிலையை அளக்க பயன்படுவது எது? ஆல்கஹால். பாதரச வெப்பநிலைமானியின் எத்தனை வெப்பநிலை அளவுகோல்கள் உள்ளன? 2. ஆய்வக வெப்பநிலைமானியுடன் மானியின் அளவு நிலை என்ன? -10 டிகிரி செல்சியஸ் முதல் 110 டிகிரி செல்சியஸ் வரை. தாவரத்தில் பிரகாசமான வண்ணத்துடன் மற்றும் நறுமணத்துடன் காணப்படும் பூக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அல்லி வட்டம். தாவரத்தின் ஆண் இனப்பெருக்க வட்டம் எது? மகரந்த தாள் வட்டம். தாவரத்தின் பெண் இனப்பெருக்க வட்டம் எது? சூலக வட்டம். உலகிலேயே மிகப்பெரிய விதை எது? இரட்டை தேங்காய். உலகிலேயே மிக சிறிய விதை எது? ஆர்க்கிட் விதைகள். வாண்டா எவ்வகை தாவரம்? தொற்று தாவரம். ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் என்பவை ஒரு அலோகம். உட்கருவின் உள்ளேயும் வெளியேயும் உள்ள பொருள் எது? புரோட்டோபிளாசம். அனைத்து விலங்கு செல்களில் பாதுகாப்பு அரணாகவும் ஒழுங்கற்ற வடிவத்தையும் கொண்டுள்ளது எது? செல் சுவர். தாவர செல்லுக்கு வடிவத்தை தருவது எது? பிளாஸ்மோடெஸ்மாட்டா. தாவரங்களின் அடிப்படை திசுக்கள் எவை? புறத்தோல் திசு மற்றும் கடத்தும் திசு. சூரிய ஆற்றலில் இருந்து உணவு தயாரிக்கக்கூடிய ஒரே நுண்ணுறுப்பு எது? பசுங்கணிகம். எந்த உயிரினங்களில் செல்கள் திசுக்களாகவும் உறுப்புகளாகவும் உறுப்பு மண்டலங்களாகவும் உள்ளது? பலசல் உயிரிகளில். புரோட்டீன் மற்றும் பாலிபெப்டைடுகளை ஒன்றிணைப்பது எது? ரைபோசோம். இரத்த சிவப்பணுவில் எது இல்லை? உட்கரு. நிலத்தில் வாழும் வெப்ப இரத்த வகை பிராணி எது? பாலூட்டிகள் அல்லது மாமிலியா. விலங்குகளை இரத்தமுடையவை மற்றும் இரத்தம் இல்லாதவை என பிரித்தவர் யார்? அரிஸ்டாட்டில். யாருடைய தொகுப்பு அவர் இறந்து 2000 வருடங்களுக்கு பிறகு பயன்பாட்டிற்கு வந்தது? அரிஸ்டாட்டில். மாஸ்களின் வாழ்க்கை சுழற்சியை நிறைவு செய்ய எது அவசியம்? ஈரப்பதம். தாவர எண்ணெய்களில் எது சேர்க்கப்பட்டு வனஸ்பதி உருவாக்கப்படுகிறது? ஹைட்ரஜன். மெதுவாக நடைபெறும் நிகழ்வு எது? ஆவியாதல். திரவத்தின் புறப்பரப்பில் மட்டுமே நிகழும் நிகழ்வு எது? ஆவியாதல். ஆவியாதல் மற்றும் உருகுதல் இவை என்ன மாற்றம்? வெப்ப கொள் மாற்றம். நீராவி குளிர்வடைந்து நீராக மாறுவது என்ன மாற்றம்? குளிர்வித்தல். கம்பளி நூலினை கொண்டு ஸ்வெட்டர் தயாரிக்கப்பட்டால் அம்மாற்றத்தினை எப்படி கூறலாம்? இயற்பியல் மாற்றம். கடலில் அலைகள் தோன்றுவது என்ன மாற்றம்? கால ஒழுங்கு மாற்றம். ஒரு துளி பெட்ரோலினை விரலால் தொடும்போது குளிர்ச்சியான உணர்வு ஏற்படுகிறது. இது எவ்வகை மாற்றம்? வெப்ப கொள் மாற்றம். இயற்பியல் மாற்றம் என்பது என்ன? மீள் மாற்றம். நைலான் என்ற பலப்படி இழையானது எந்த வேதி தொகுப்புகளால் ஆனது? பாலி அமைடுகள். பெட்ரோலிய எண்ணெய் மற்றும் வாயுவிலிருந்து பெறப்படும் செயற்கை இழையின் பெயர் என்ன? நைலான். மரக்கூழின் வேதியியல் செயல்முறைகளில் உருவாக்கப்பட்ட இழையின் பெயர் என்ன? ரேயான். வகைப்பாட்டியலுக்கு முக்கியமானது எவை? ஒற்றுமை மற்றும் வேறுபாடு. உடல் கண்டங்களையும் உடற்பரப்பு தடித்த கைட்டின் என்ற புற சட்டங்களையும் கொண்டது எது? கணுக்காலிகள். இரு சொல் பெயரிடும் முறையை அறிமுகம் செய்தவர் யார்? காஸ்பர்ட் பாகின்.
லின்னேயஸ் படிநிலை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? லின்னேயஸ் என்பவரால். லின்னேயஸ் படிநிலை என்றால் என்ன? பிரிவுகளின் படிநிலை. புலி இருவித்தலை தாவரம், நெல் என்பது ஒரு வித்தலை தாவரம். இது சரியா தவறா? சரி. எலுமிச்சையின் அறிவியல் பெயர் என்ன? சிட்ரஸ் அருண்டிபோலியோ. புளிய மரத்தின் அறிவியல் பெயர் என்ன? டேமெரிண்டஸ் இண்டிகா. பப்பாளியின் அறிவியல் பெயர் என்ன? காரிகா பப்பாயா. தவளையின் அறிவியல் பெயர் என்ன? ரானா கேக்ஸா டாக்டைலா. வாஸ்குலார் திசுவான சைலம் சைல குலைகளையும் மற்றும் புளோயம் துளை செல்களையும் கொண்டுள்ளது எது? ஆஞ்சியோஸ்பம். எதில் தாவர உடலானது உண்மையான வேர், தண்டு மற்றும் இலைகள் என வேறுபாடு அடைந்து காணப்படும்? ஆஞ்சியோஸ்பம். எதில் பெண் இனப்பெருக்க உறுப்பானது சூலகம் கனியாகவும் சூல் விதையாகவும் உருவாகும்? ஆஞ்சியோஸ்பம். திரையில் வீழ்த்தப்படும் பிம்பங்கள் என்ன பிம்பம்? மெய் பிம்பம். திரையில் வீழ்த்த முடியாத பிம்பத்தின் பெயர் என்ன? மாய பிம்பம். இடவல மாற்றம் அடைவது எது? பிம்பம். ஒருவரின் பிம்பத்தின் நிலையை எவ்வாறு அறியலாம்? ஒளிக்கதிர் கோடுகளை வரைவதன் மூலம். குறைந்த அலைநீளம் கொண்ட நிறம் எது? ஊதா. அதிக அலைநீளம் கொண்ட நிறம் எது? சிவப்பு. கண்ணுற்று ஒளியின் அனைத்து நிறங்களின் கலவையின் நிறம் எது? வெண்மை. கண்ணுறு ஒளியின் அனைத்து நிறங்களும் இல்லாத நிறம் எது? கருப்பு. பூமிக்கு அருகில் உள்ள நட்சத்திரம் எது? சூரியன். வளர்பிறை காலத்தின் போது நிலவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மூன்றாம் கால் பகுதி. அனைத்து ஆன்டிசெப்டிக்களும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கிருமி நாசினிகள். போதைத்தன்மையற்ற வலி நீக்கியது? ஆஸ்பிரின். போதைத்தன்மை வாய்ந்த வலி நீக்கியது? கோஃபின். பாசிலஸ் ஆந்தராசிஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் எது? ஆந்தராக்ஸ். நோய்களை குணமாக்க பயன்படும் சிறந்த மருந்துகள் எவை? பெனிசிலின் மற்றும் சிப்ரோஃப்ளாக்சின். ஒரு முதிர்ந்த பெண் பட்டுப்பூச்சி சுமார் எத்தனை முட்டைகளை இடும்? 500. தளர்வான திசுகளை கொண்ட பலசல் உயிரியது? பூஞ்சைகள். இருசெல் பெயரிடும் முறையை அறிமுகம் செய்தவர் யார்? காஸ்பால்டு பாகின். ஜிம்னோஸ்பெர்ம்களில் ஸ்போர்கள் எந்த வடிவத்தில் உருவாகின்றன? கூம்பு. எட்வர்ட் ஜென்னர் என்பவர் நோய் தடுப்பு உருவாக்குதல் என்ற நிகழ்வை எந்த ஆண்டு கண்டறிந்தார்? 1976. பாக்டீரியங்கள் நீளத்தில் 1 முதல் 10 மைக்ரோமீட்டருக்கு குறைவாகவும் அகலத்தில் 0.2 முதல் 1 மைக்ரோமீட்டருக்கும் குறைவாகவும் இருக்கும். இது சரியா தவறா? சரி. கிரை என அழைக்கப்படும் புரதமானது எங்கு உற்பத்தியாகிறது? பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ். ஃபிலாரியா என்ற நோயின் நாள்பட்ட தொடரின் முக்கிய வெளிப்பாடு என்ன? யானைக்கால் நோய். கற்பூரம் எரியும் போது உருவாகும் வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. தீயின் எதிரி எந்த வாயு? கார்பன் டை ஆக்சைடு. சிமெண்ட் கட்டியாவதை தடுக்க அதனுடன் எது சேர்க்கப்படுகிறது? ஜிப்சம். இயற்கையான தூய்மை கார்பன் எது? வைரம். கரையாத உணவுப் பொருள் கரையக்கூடிய எளிய பொருளாக மாற்றப்படும் நிகழ்ச்சியின் பெயர் என்ன? செரித்தல். நாம் பருகும் சோடா நீரில் உள்ள வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. கூடு கட்டி வாழும் ஒரே மீனினம் எது? ஸ்டிக்ஸ் பேக். மின்னியலின் தந்தை யார்? நிக்கோலா டெஸ்லா. உலக முட்டை தினம் எது? அக்டோபர் 13. பசுமை புரட்சியின் தந்தை யார்? MS சுவாமிநாதன். உலக கனவு தினம் எது? செப்டம்பர் 25. சர்வதேச சிறுதானிய ஆண்டு எது? 2023. நமது மூளையானது அதிகம் வேலை வாங்கும் உறுப்பு எது? கட்டைவிரல். உலக உயிரி எரிபொருள் தினம் எது? ஆகஸ்ட் 10. RCBயில் மைட்டோகாண்ட்ரியா இல்லை. இது சரியா தவறா? சரி. இரத்தத்தை வடிய விடுதல் என்பது நோயாளியின் உடலிலிருந்து நச்சுப் பொருளை வெளியேற்றும் ஒரு நுட்பமாகும். இது சரியா தவறா? சரி. சிங் பிளான்ட் எந்த முறையில் பிரித்தெடுக்கப்படுகிறது? நுரை மிதப்பு முறை. 100 கிராம் நீரில் சோடியம் அயோடைடின் கரைதிறன் எவ்வளவு? 184. CuSO4.5H2O என்பது என்ன? நீல விட்ரியால். ஆக்சிஜன் ஹீலியம் வாயுக்கள் என்பது என்ன? வாயு வாயு. குண்டா வகுப்பு இனப்பெருக்கம் நடைபெறும் போது பாலிசை செல்கள் இணைவதில்லை என்பது சரியா தவறா? சரி. இரு பண்பு கலப்பின் புறத்தோற்ற விகிதம் எது? எவ்வளவு? 9:3:3:1. பாலிலா இனப்பெருக்கத்தில் குண்டா பகுப்பு செல் பிரிதல் மட்டும் நடைபெறுகிறது, குண்டல் பகுப்பு நடைபெறுவது இல்லை என்பது சரியா தவறா? சரி. கனிம படிவமானது செல் சுவரை தாண்டி செல்கிறது. இந்த கனிமம் ஊடுருவல் ஆனது சிலிக்கா, கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் போன்ற கனிமங்களால் நிரப்பப்படுகிறது. இது சரியா தவறா? சரி. AK10 என்பது என்ன? வேர்க்கடலை. பூசா சுப்ரா, பூசா பனிப்பந்து,
1 போன்ற எந்த பயிரின் ரகம்? காலிஃப்ளவர். எந்த வினையில் ஆற்றல் உறிஞ்சப்படுகிறது? சிதைவு வினை. CH3COOH என்பது என்ன? அசிட்டிக் அமிலம். CH3CHO என்பது என்ன? அசிட்டால் டிஹைட். HIV ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையின் முன்னோடியார்? டாக்டர் சுனிதி சாலமன். சிரோசிஸ் என்பது எதனுடைய தொடர்புடையது? கல்லீரல் நோய். உலக கல்லீரல் அலர்ஜி தினம் எது? ஜூலை 28.